ராமநாதபுரம் மாவட்டத்தில் விமான நிலையம் அமைக்கிறோம்னு சொல்லி மத்திய அரசு உடான் திட்டத்தின் கீழே விமான நிலையம் அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை அதுக்கான இடங்களை தேர்வு செய்ய தமிழக அரசு தேர்வு செய்வதற்கான கும்பரமுகையை தேர்வு செஞ்சிருந்தாங்க. இதை தெரிஞ்சு நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பல கட்ட மனுக்களை கொடுத்து பல போராட்டங்களை நடத்திட்டு வந்தோம். ஆனால் அரசு எந்த விதமான எங்களுக்கு ஆதரவாக எந்த ஒரு நடவடிக்கை எடுத்ததாக தெரியலை. அதனால மக்கள் 10 கும்பராம் ஊராட்சி, வாலாந்தரை ஊராட்சி, பெருங்குளம் ஊராட்சி, ரிகனாவூர் ஊராட்சியை சேர்ந்த 10 கிராமத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு கும்பரம் மாரியம்மன் கோயில் வளாகத்தில் ஒன்று திரண்டு அரசுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காண்டி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முற்றிலும் புறக்கணித்து எங்களுடைய ஓட்டர் ஐடியை வாக்காளர் அடையாள அட்டையை அடுத்து நடக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மொத்தமாக கொண்டு போய் மாவட்ட ஆட்சித்தலைவர் கையில் ஒப்படைச்சிட்டு எங்களை எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் சொல்லி இந்த 10 கிராமத்தை சேர்ந்த மக்களை ஏகமானதாக தீர்மானம் நிறைவேற்றிட்டு இருக்கோம். அதனால அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்துறது என்னன்னா, மத்திய அரசு உடான் திட்டத்தில் நீங்க விமான நிலையத்தை கொண்டு வர்றது மாநில அரசு தான் இடத்தை தேர்வு பண்ணி அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாம் இழப்பீடை கொடுத்து இடத்தை சுத்தப்படுத்தி மத்திய அரசு ஒப்படைக்குது. அதனால இதை முழுக்க மாநில அரசு தான் இந்த நில தேர்வுக்கு பொறுப்பு. அதனால வருகின்ற மாநில சட்டமன்ற தேர்தல் நடக்கிறனால அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த கிராம மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இன்னைக்கு ஒரு 1000 பேர் ஒன்று திரண்டு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கோம். இந்த தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்றி இதற்கான பணிகளை நாங்கள் தொடங்க போறோம் என்பதை இந்த அரசுக்கு நாங்கள் இதன் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். 16 ஏக்கருக்கு இன்னும் 50 ஏக்கர் கூட போகுது. நாங்க அதை வச்சுதான் நாங்க பனை ஓலை, நொங்கு, தேங்காய், நாங்க அனைத்து பொருளும் செஞ்சு தின்னுக்கிட்டு நாங்க உசுறு உண்டாக்கிட்டு குச்சுக்களையும் குடலுக்களையும் அங்கனையும் பாம்பு கடிக்க பள்ளி அடிக்க நாங்க பொழைச்சிருந்து ஆண்டு முத்தி நாங்க 10 பைசா சேர்த்து வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமா குருவி சத்த மாதிரி சேர்த்து வீடு கட்டி வாசை கட்டி நாங்க இன்னும் குடி போகல. நாங்க குடி போய் நாங்க தூங்கல, நிம்மதியா பொண்டாட்டி புருஷன் பிள்ளைன்னு அவதிப்படுற நேரத்துல எங்களுக்கு நீங்க விமான நிலையத்தை நிலைக்கணும்னு சொல்றீங்க. அங்க இருந்து என்ன இந்த ஊர்ல நடக்குது, எத்தனை வீடு போகுது, எத்தனை தென்னை மரம் போகுது, எத்தனை பணம் போகுது, இந்த வாழ்வாதாரத்தை நம்பித்தான் நாங்க பொழைச்சுக்கிட்டு இருக்கோம். இது இல்லைன்னா எங்களுக்கு சாவு கிட்ட வந்தது மாதிரியே நடக்கும். தெரியுதா? அது வேணும்னா நீங்க எல்லாருமே அரசியல்வாதி 50 பேர் எங்க ஊரை பாருங்க என்ன நிலைமையில இருக்கிறோம்னு. நாங்க இத்தனை வருஷம் பிறந்ததுல இருந்து எனக்கு இன்னைக்கு 65 வயசு ஆச்சு. 65 வயசும் நாங்க ஓட்டு போட்டு இந்த ஊர்ல இருந்து வாழ்ந்துகிட்டு தான் இருக்கோம். நாங்க இந்த வாழ்ந்ததே நாங்க செத்தது மாதிரி எங்களுக்கு இந்த வருது ஏற்பட்டு அந்த வருது ஏற்பட்டுன்னு சொல்லி நாங்க பாதி உசுரோட, பாதி தூக்கத்தோட, பாதி நெத்திரையோட, பாதி சீலையோட, பாதி சீலை இல்லாம கூட ஊர்நில பாதியை காய போடுவோம், பாதியை நாங்க கட்டியிருப்போம். கம்பியில பாதி கட்டுவோம், பாதி உறிஞ்சு ஓட்டு கட்டிக்கிட்டு